எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபூ தாபியன்கள், இமாம்கள், நல்லியார்கள், குறிப்பாக நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால நம்முடைய இந்த ஆன்லைன் உலுல் அல்பாப் அப்படி சொல்லக்கூடிய இஸ்லாமிக் கல்வித்தளத்தின் மூலமாக நாம் ஃபிக்குடைய மார்க்க சட்ட வகுப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற சட்டங்களை பற்றியான பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம். அந்த வரிசையில கடந்த வாரத்தில் இயற்கை தேவையை நிறைவேற்றினுடைய ஒழுங்குகள் என்ற பாடத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இயற்கை தேவை நிறைவேற்றும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஒழுங்குகள் என்ன, அதை பற்றியான விஷயங்கள் நம்ம படித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அதிலும் குறிப்பாக அன்றாட வாழ்க்கையில நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சுத்தப்படுத்திக் கொள்வது போன்ற விஷயங்களை இஸ்லாம் நமக்கு ஒரு மார்க்கமாகவே, ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டல் நமக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. வேற எந்த ஒரு கலாச்சாரத்திலும் எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகளையும் ஆன்மீக ரீதியாக வழிகாட்டாமல் பொதுத்தன்மையோடு உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் அது சொல்லியிருக்குமே தவிர, ஆன்மீக ரீதியாக ஒரு கொள்கையாக சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கிடையாது. ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அதை ஒரு ஆன்மீக ரீதியாக இஸ்லாம் நமக்கு என்ன செய்ய வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் நம்ம கடந்த வாரத்துல இயற்கை தேவை நிறைவேற்றும் போது நாம் எப்படி அதை பேணிக் கொள்ள வேண்டும், என்ன மாதிரி நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் நம்ம வரிசை என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதுல முதலாவதாக கழிவறைக்கு நுழையும் பொழுது நாம் பிஸ்மிக் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸி, அதாவது மலஜலம் கழிக்க சென்றால் நாம் நுழைகிற பொழுது என்ன செய்யணும், துவாக்களை ஓதிவிட்டு செல்லணும். அதே நேரத்துல அமரும் பொழுது நாம் எப்படி அதை அமர வேண்டும், கிப்லா திசையை நோக்கி என்ன செய்யக்கூடாது, அமரக்கூடாது. கிப்லாவை முன்னாடியே பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. இது போன்ற விஷயம் நம்ம படித்திருக்கிறோம். அதே நேரத்துல மலஜலம் கழிக்க நாடியவர் எதெல்லாம் செய்யக்கூடாது, பொதுவாக தேங்கி நிற்க தண்ணீர்ல என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது. அதே மாதிரி மக்கள் பாதை தரக்கூடிய அதே போல பாதையில நிழல் தரக்கூடிய இடங்களிலோ, பொதுவான தோட்டங்களிலோ, கனி தரக்கூடிய மரங்களிலோ என்ன செய்யக்கூடாது, நீர்நிலைகளோ மலஜலம் கழிக்கக்கூடாது. அதே போல சுத்தம் செய்யும் பொழுது வலது கரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், சுத்தம் செய்யணும். ஆஹ் அதே மாதிரி தடுப்பு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, மலஜலம் கழிக்கக்கூடாது. இதை ஒரு தடுப்பாக நம்ம என்ன செய்யணும், வச்சு இயற்கையை நிறைவேற்றணும். அதே நேரத்துல நம்ம கடைசியா ஒரு 3 விஷயங்கள மட்டும் நான் சொல்லியிருந்தேன். அத நான் விளக்கம் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அந்த விஷயம் முதலாவது என்ன அப்படி சொன்னா, நான் மலஜலம் கழிக்கிற நேரத்துல, இயற்கையை நிறைவேற்றுகிற நேரத்துல, ஆ மோதிரங்கள், அந்த மோதிரத்துல ஏதாவது வசனங்களோ, பொறிக்கப்பட்ட மோதிரமாக இருந்தா என்ன செய்யணும், அத கழட்டி விட்டு என்ன செய்யணும், போகணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், சொல்லியிருந்தோம். ஆ ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல் ஹலா வதஅல் ஹாத்தமா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பிடத்திற்கு சென்றால் தமது மோதிரத்தை என்ன செய்வாங்க, கழட்டி வைத்து விடுவார்கள்.
ரசூலுல்லாஹ் ஏன் வந்து மோதிரத்த கழட்டி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்துல வந்து என்ன செய்யும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வோடு பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் மலஜலம் கழிப்பறைக்கு செல்றாங்களோ, கழிப்பதற்காண்டி கழிப்பறைக்கு செல்றாங்களோ, அப்பல்லாம் என்ன செய்வாங்க? மோதிரத்தை கழட்டி விட்டு போவாங்க. இப்ப நம்ம காலத்துல பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, மோதிரத்துல அப்படியான பாசங்கள் பொறிக்கப்பட்டு இருந்தால் என்ன செய்யணும்? அத கழட்டி வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? மலஜலம் கழிக்கணும். இன்னொன்னு நம்ம காலத்துல, சமகாலத்துல என்ன விஷயம் இருக்கு சொன்னா, சில குர்ஆன் வசனங்கள பேப்பர்ல நம்ம எழுதி வச்சிருப்போம். அ அதே மாரி சில நேரங்கள்ல ஆடைகள்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், குர்ஆனுடைய வசனங்கள் பதியப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கும். இது போன்ற விஷயங்கள என்ன செய்யக்கூடாது, பாத்ரூம்ல கொண்டு போகக்கூடாது. டாய்லெட்டுக்குள்ள கொண்டு போகக் கூடாது. அல்லது மலஜலம் கழிக்க போனா, இதெல்லாம் நம்ம என்ன தவிர்க்கப்படணும். ஏன்னா இமாம்கள் சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி பேப்பர்ல எழுதப்பட்ட ஏதாவது வசனங்கள் இருந்துச்சுன்னா, அத நீங்க ஒண்ணு கொண்டு போகக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஒரு வழி இல்ல, நீங்க கொண்டு போய் தான் ஆகணும்ன்றதா இருந்தா, கண்டிப்பா அது என்ன செய்யப்படணும், மறைக்கப்பட்டிருக்கணும். மறைக்கப்பட்டு தான் நீங்க அத கொண்டு போகணும். அதேபோல ஆடைகள் ஏதாவது குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருந்தாலோ, அல்லது அது பதிக்கப்பட்டிருந்தாலோ, அத கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், அந்த ஆடைய என்ன செய்யக்கூடாது, போட்டு என்ன செய்யக்கூடாது, பாத்ரூம்குள்ள போகக்கூடாது. அப்ப இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. மலஜலம் கழிக்கச் சென்றால், இந்த மாதிரியான குர்ஆன் வசனங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஏதாவது எழுத்துக்களோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடிய பொருட்கள என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த விஷயத்த நாம் படிக்கிறோம். இதுல ஒரு கேள்வி நமக்கு வரலாம். என்ன அப்படி சொன்னா, செல்போன், மொபைல் ஃபோன் கொண்டு போலாமா அப்படின்னு கேட்டா, பொதுவாக மொபைல் ஃபோனுக்கு பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு ஆப் அவ்வளதான். அது வந்து குரானாக என்ன செய்யப்படாது, பார்க்கப்படாது. மொபைல் ஃபோன் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். தவிர்க்கப்பட வேண்டிய விஷயத்துல ஒண்ணு அது ஒண்ணுதான். ஆ கொண்டு போகாம இருக்கலாம், இருக்கலாம். ஆனா வேற வழியில நிர்பந்தம்ங்கிற விஷயத்துல என்ன செய்யலாம், கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி. அடுத்து என்ன விஷயம் அப்படி சொன்னா, ஆ மலஜலம் கழித்தவர் வந்து சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்து காலத்துல வந்து இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்வாங்க, யாரும் இல்லாத, யாரும் பார்க்க முடியாத தூரத்துக்கு என்ன செய்வாங்க, செல்வார்கள் அப்படிங்கிற நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன்னா அவங்க காலத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, வசதி கிடையாது. ஆனா நம்ம காலத்த பொறுத்தவரைக்கும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம். கழிவறை கட்டி வச்சிருக்கிறோம். அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. தண்ணீர் இருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் இல்லாத பட்சம், தண்ணீர் இல்ல அப்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குன்னு சொன்னா, அ அதே மாரி நம்ம ஏதாவது பயணங்கள் இருக்கிறோம். பெரும்பாலும் இந்த மாரி நேரங்கள்ல தண்ணீர் இல்லாத நேரம் ஏற்படுகிற நேரத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம்? எதை பயன்படுத்திக் கொள்ளலாங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில வழிகாட்டுதல குடுக்குறாங்க. என்ன அப்படி சொன்னா, ஆ தண்ணீர் இல்லாத பட்சத்துல, தண்ணீர் கிடைக்காத பட்சத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள வந்து நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படி சொன்னா, கல்லை கொண்டு என்ன செய்யலாம்? சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். கற்களை கொண்டு என்ன செய்யலாம்? சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அந்த கற்களுடைய அளவுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? இதா தஹப அஹதுக்கும் ஆ ஹா லி ஹாஜத்திஹி உங்கள யாராவது தன்னுடைய தேவையை இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றால், நீங்க என்ன செய்யுங்க, 3 கற்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க. 3 கற்களுக்கும் என்ன செய்யும் உங்களை நீங்க சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு அது போதுமானது. அதாவது தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்தா மட்டும் தான் இது என்ன செய்யணும், இந்த நிலைக்கு வரணும். இதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்கன்னா, அ இஸ்திஸ்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்திஸ்மார் அப்படின்னு சொன்னா, ஒன்றுக்கு பகரமாக இன்னொன்றை பயன்படுத்துறது. அப்ப தண்ணீர் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது என்ன செய்யலாம்? அ கற்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இன்னைக்கு நம்மள விட அட்வான்ஸா சில மக்கள் இருக்கிறாங்க. கற்களை தாண்டி பேப்பர் என்ன செய்றாங்க, இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. ஃப்ளைட்ல போறாங்க. அதே நேரத்துல இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் தண்ணீர் என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய இயற்கை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொன்னா, பேப்பர் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. பேப்பர் பயன்படுத்தலாமான்னு கேட்டா பயன்படுத்தலாம். அதாவது தண்ணீர் முதன்மையானது. தண்ணீர் இல்லாத பட்சத்துல, இந்த கல்லு, பேப்பர் போன்ற மரத்தினுடைய இலைகள் போன்ற விஷயத்த கூட நம்ம என்ன செய்யலாம், சுத்தம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இது வந்து இல்லாத பட்சத்துல, அப்ப முதல்ல தண்ணீரானது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இன்னொரு செய்தி நமக்கு நினைவுபடுத்துறாங்க. ஒரு வசனத்தோட சொல்றாங்க. ஆ
அதாவது மதீனாவாசிகளை திருப்பி இறக்கப்பட்ட ஒரு வசனம். இன்னல்லாஹ் முத்தஹீரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் அது. அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இயற்கை தேவை நிறைவேற்றிட்டாங்கன்னா கல்லை கொண்டு சுத்தம் செய்வாங்க. அதற்கப்புறம் தண்ணீர் கொண்டு என்ன செய்வாங்க, சுத்தம் செய்வாங்க. அது சிறந்தது. அப்போ நமக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, முதல்ல இயற்கை தேவை நிறைவேற்றுகிற நேரத்துல தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம்? கல்லை கொண்டோ அல்லது மாரி இந்த மாதிரியான மரத்தலைகளை கொண்டோ, பேப்பர கொண்டோ நம்ம என்ன செய்யலாம்? சுத்தம் செய்து கொள்ளலாம். அப்ப நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த கற்களை கொண்டு நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா, அந்த கற்கள் வந்து 3 கற்களுக்கு அ குறைவா, அதாவது 3 கற்களுக்கு மேலாக தான் இருக்கணுமே தவிர, 3 கற்களுக்கு குறைவா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், "உங்களுக்கு யாராவது இயற்கை கடனை நிறைவேற்றி சென்றால், அவர் 3 கற்களால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அது அவருக்கு போதுமானதாகும்." அப்போ அ அதிகபட்சம்னாலும் வைக்கோங்க. அதாவது குறைந்தபட்சம் 3 கல் இருக்கணும். அதை தாண்டி எடுத்து நம்ம என்ன சுத்தம் செய்து கொள்ளலாம். நமக்கு அதற்கான கால நிலைகள் ஏற்பட்டால் என்ன செஞ்சுக்கலாம்? செஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே நேரத்துல சுத்தம் எந்த சில பொருட்கள ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அந்த பொருளையும் கூட நினைச்சுக்க கூடாது. சுத்தம் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, அப்படி இல்ல. 3 பொருட்கள கொண்டு என்ன செய்யக்கூடாது? அதாவது சில பொருட்கள வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுத்தம் செய்வதற்கு தடை செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படி சொன்னா, ஆ நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுத்தஸ் அ யு யுத்தம் சாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 263 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அ எலும்புகளை கொண்டோ, அல்லது வந்து விட்டகையை கொண்டோ சுத்தம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுக்கிறாங்க, தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது வந்து என்ன செய்யக்கூடாது? சுத்தம் செய்கிற நேரத்தில இந்த விட்டை எப்படி சொன்னா, ஆடு மாடுகளுடைய கால்நடையிடக்கூடிய அந்த அ சுத்தம் அதை கொண்டோ, அதே நேரத்தில எலும்புகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது? சுத்தம் செய்யக்கூடாது. எலும்பு பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, எலும்பு என்பது அது ஜின்களுடைய உணவு அது. ஓகேவா? அப்ப அதை கொண்டு என்ன செய்யக்கூடாது? சுத்தத்தை என்ன செய்யக்கூடாது? சுத்தம் செய்யக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 விஷயத்த எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில இன்னொரு விஷயத்த எடுத்திருக்கிற ரசூல் என்ன அப்படி சொன்னா, ஆ கபர்களுக்கு மத்தியில இயற்கை தேவை நிறைவேற்றுவதும் ஒன்றுதான். அதாவது கபருக்கு பக்கத்துல வந்து இயற்கையை நிறைவேற்றுவது, இது போன்ற விஷயம் ரசூல் நம்ம தடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல சிறுநீர் கழிப்பு விஷயத்துல பொந்துல என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது என்ன செய்யப்படும்? தேவைப்படும். உங்களுடைய பிள்ளைகள நீங்க வந்து வளர்த்தெடுக்கும் பொழுது, இந்த மார்க்க வழிகாட்டின் அடிப்படையில என்ன அந்த பிள்ளைகள வளர்க்கணும். அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அந்த பொந்துல சிறுநீர் கழிப்பதோ, அதே மாரி இந்த பொருட்களை கொண்டு சுத்தம் செய்வதோ, அதே மாரி கடை விதிகளுக்கு மத்தியில அமர்வதும், கபறுகளுக்கு மத்தியில அமர்வது ஒன்றுதான் அப்டின்னாங்க. அப்போ கடை விதிகளுக்கு மத்தியில அமர்வதுதான் கடை விதிகள். மக்களுடைய நடமாட்டங்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டி சொன்னா, நம்ம இஸ்லாமிய மாஹவுல பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. சட்டங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா இஸ்லாம் அல்லாதவருடைய கலாச்சாரத்த நீங்க பார்த்தீங்க அப்டி சொன்னா, மக்களுடைய நடைபாதைகள், அதே போன்று மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயே இன்னைக்கு மனஜன் கழிக்கக்கூடிய நிலைய பார்க்கிறோம். இப்ப நம்ம பிள்ளைங்கள வந்து இந்த வழிகாட்டுதல்ல கொண்டு போகணும். அதோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க? இதிலிருந்து வழி தவறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால பெண்களாகிய குடும்ப பெண்களே உங்களுக்கு இதுல ஒரு பொறுப்பு இருக்குது. பிள்ளைகள அழகான வழிகாட்டுதலினுடைய அடிப்படையில் வளர்ப்பது உங்கள் மீது கடமை என்ன செய்ய இருக்கிறது. அப்போ நம்ம முதல்ல பார்த்த விஷயம் என்னது? மலஜலம் கழிக்க சென்றால், குரான் வசனங்கள் பொறிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் என்ன செய்யக்கூடாது? கொண்டு போக கூடாது. அதே நேரத்துல வந்து க தண்ணீர் இல்லாத பட்சத்துல
கல்லை கொண்டோ பேப்பரை கொண்டோ என்ன செய்யலாம், மரத்தினுடைய இலைகளை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த கல்லினுடைய அளவு கூட 3 குறை இருக்கக்கூடாது. அதிகமா என்ன செய்யணும், இருக்கணும். இது வந்து தண்ணீர் இல்லாத பட்சத்துல என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். அது கிளாஸ் போயிருக்கு. இது முடியற முடிக்கும் என்ன நேரம் இருந்துச்சா? அதே நேரத்துல வந்து சுத்தம் செய்கிற நேரத்துல இந்த 2 பொருட்கள் என்ன செய்யப்படணும், தவிர்க்கப்பட வேண்டும். விட்டையும் அதே மாரி எலும்புகள். இது 2 என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக் கூடாது. அதே மாரி நம்ம நேற்று கடந்த வகுப்புல படிச்ச விஷயம், சிறுநீர்ல வந்து இது சிறுநீர் கழிக்கும் பொழுது பொந்துல என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்கக் கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்காங்க, தடை செஞ்சிருக்கிறாங்க. சிறுநீர் கழிப்பதை, அதாவது பொந்துல சிறுநீர் கழிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. சிறுவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், ஊட்டி வளர்க்கணும். அந்த அடிப்படையில என்ன செஞ்சுக்கணும், நீங்க பிள்ளைகள வளர்த்துருக்கணும். ஓகேவா? சரி. இன்றைய பாடம் என்ன அப்படி சொன்னா, பல் துலக்குவது மற்றும் இயற்கை கடமைகள் பற்றியான பாடம். பல் துலக்குவது மற்றும் இயற்கை கடமைகளை பற்றியான பாடம். பொதுவாக பல் துலக்குவது என்பது பல் துலக்குவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அதாவது பற்கள்ல படிந்திருக்கக்கூடிய உணவு மற்றும் வாடை அகற்றுவதற்கு ஏதாவது ஒரு ஊதுகுச்சியோ அல்லது பிரஷ்ஷையோ பயன்படுத்துவோம் நம்ம. அதனுடைய சட்டம் என்ன அப்படி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, பல் துலக்குவதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு செய்தியில பாருங்களேன், ஆ நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 5வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நசாயில வந்து 5வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஆயிஷா அறிவிக்கக்கூடிய செய்தி. இது நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அ அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துன் லிஃபமி மர்லாத்துர் ரப்பி அப்படின்னாங்க. அதாவது ஷிவாக் அப்படின்னா பல் துலக்குவது. பல் துலக்குவதும் மத்ஹரத்து லிஃபமி அப்படின்னு சொன்னா வாயை தூய்மைப்படுத்துவதும், பல் துலக்குவதும் வாயை தூய்மைப்படுத்துவதும், மர்லாத்துல் லிரப்பி இறைவனின் திருப்தியை பெற்றுத் தருவதாகும். பாருங்களேன், எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. அதாவது பல் துலக்குவது என்பது, வாயை சுத்தப்படுத்துவது என்பது இறைவனுடைய திருப்தியை பெற்றுத் தரக்கூடிய அம்சம் அது. ஒருவர் வாய் எப்போதுமே வந்து சுத்தமாக வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, அது இறைவனுடைய திருப்தி பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயல் அது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த விஷயத்த வந்து நமக்கு இன்னொரு வடிவத்துல சொன்னாங்க. என்ன அது அப்படி சொன்னா, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி அவ் அலன் நாஸ் ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக் மா குல்லி ஸலா அப்படின்னாங்க. அதாவது என் சமூகத்திற்கு சிரமமாகி விடும் என்று இல்லாவிட்டால், ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்குமாறு நான் நினைச்சிருப்பேன், கட்டளையிட்டிருப்பேன் என்று சொன்னார். என் சமூகத்திற்கு சிரமமாகி விடும் என்று இல்லாவிட்டால், ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் என்ன செஞ்சிருப்பேன், பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன்ல. அமர்த்தஹும் பிஸ்ஸிவாகி மா குல்லி ஸலா. ஒவ்வொரு ஸலாத்துக்கும் நான் நினைச்சிருப்பேன், பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொல்றான். பல் துலக்குவது என்பது ஒரு வலியுறுத்தி ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. ரசூல் நமக்கு சிரமம் நினைச்சாங்க. நீங்க நம்ம மட்டும் அது சிரமம் நினைக்காம இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ் மட்டும் அது சிரமம் நினைக்காம இருந்திருந்தா, நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வக்துக்கு என்ன செய்றோம்? செய்றோம். அந்த உதுவுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? பல் துலக்கு, மிஸ்வாக்கு பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? செய்யக்கூடிய ஒரு சுன்னத்த நமக்கு நினைச்சிருப்பாங்க, வலியுறுத்தி இருப்பாங்க. எப்படி தொழுகைக்கு வந்து வாஜிபாக இருக்கிறதோ, அதுபோல செய்யும்போது நம்ம என்ன செய்யணும்? மிஸ்வாக்கு பண்ணிட்டு தான் செய்யணுங்கிற ஒரு விஷயத்த நமக்கு ரசூல் நினைச்சிருப்பாங்க, நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது சிரமமா என் மக்களுக்கு அது சிரமமாக இருக்கும். ஏன்னா, உம்மத்தி அவ் அலன் நாஸ், என் மக்களுக்கோ, என் சமுதாயத்திற்கோ அது சிரமமா இருக்குன்னு நினைச்சு நான் சொல்லல. அப்போ பல் துலக்கு என்பது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். அது பொதுவாக எப்போதுமே நம்முடைய வாயை வந்து சுத்தப்படுத்தி வைப்பது என்பது, சுத்தமாக வைத்திருப்பது என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயல். அதனால நம்ம என்ன செய்யலாம்? அத எப்பல்லாம் பல் துலக்குன்னு நினைக்கிறோமோ, அது நான் வாய் சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நம்ம என்ன செய்யலாம்? சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக அத சொல்லும் பொழுது, நோன்பாளியாக இருந்தாலும் சரி, அல்லது நோன்பு நோற்றிருக்கும் நிலையில காலையிலோ, மாலையிலோ எப்ப வேணாலும் என்ன செய்யலாம்? வந்து பல் துலக்கிக் கொள்ளலாம். வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல் துலக்குவது அவசியம் எங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? பல் துலக்கணும். நம்ம இரவுல தூங்குறோம் அல்லது பகல்ல தூங்குறோம். தூங்கி எந்திரிச்சிட்டாலே கண்டிப்பா என்ன செய்யணும்? பல் துலக்கணும். ஏன்னா, பெரும்பாலும் அந்த நேரம் என்பது, அ தூங்கி எழுந்தவுடன் ஒருவர்
வாய் வந்து சுத்தப்படுத்திக் கொள்ளல அப்படின்னு சொன்னா, அதனோட அந்த வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம், அது எப்படி மற்றவர்கள் அத என்ன செய்யும்? சங்கடப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கும். அப்போ சுத்தப்படுத்தி வைப்பது என்பது, அது மற்றவங்கள திருப்திப்படுத்தும். இன்னொன்னு அதற்கு மேல அல்லாஹ் அத என்ன செய்றான்? பொருந்திக் கொள்கிறான். அப்போ அவசியம் எப்போ? பல் துலக்குவது என்பது அவசியம் எப்ப அப்படின்னு சொன்னா, தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன், அது இரவுல நீங்க தூங்கி எழுந்து காலைல எழுந்தாலும் சரிதான், அல்லது பகல்ல நீங்கள் உறங்கி எழுந்தாலும் சரிதான், என்ன செய்யணும்? கண்டிப்பாக பல் துலக்க வேண்டும். இது முதன்மையான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குரான் ஓதப்படுகின்ற நேரத்துல குரான் ஓதப்படுகின்ற நேரத்துல, நம்ம என்னைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஒழு செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும்? குரான் ஓதணும் அப்படின்னு இருக்கிறோம். அப்போ அப்போ இதுல வந்து என்ன விஷயம்னா, குரான் ஓதணும் அப்படிங்கிற நேரத்துல வந்து கண்டிப்பாக நீங்க பல் துலக்கணும். வாய் சுத்தப்படுத்தி தான் என்ன செய்யணும்? குரானை ஓத வேண்டும் அப்படிங்கிறது இங்க வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் சில செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அ அதே போல இன்னும் சில இடங்கள்ல வந்து சொல்றாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்தால் முதல் என்ன செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தோனே என்ன செய்வாங்க? முதலில் பல் துலக்குவார்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? பதில் குடுத்திருக்கிறாங்க. அப்ப பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? பல் துலக்குவாங்க. வெளியில போயிட்டு வந்தாலோ, ஆ பெரும்பாலான நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க? வீட்டுக்கு வந்தாலே பல் துலக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே நேரத்துல நீண்ட நேரம் வாய் மூடி இருந்தாலும் பல் துலக்க வேண்டும். அதே நேரத்துல வந்து பல் வந்து மஞ்சள் அழிக்கும் நேரத்துல என்ன செய்யலாம்? பல் துலக்கிக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து பல் துலக்குவது வந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது மூலம் நமக்கு தெரிய வருது. அப்போ ஒரு முஸ்லிம் இபாதத்தின் போதோ, அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாடும் போதோ, சுத்தமாகவும், தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன செய்யப்படுறது? இதன் மூலமாக வலியுறுத்தப்படுறது. அதில் முதன்மையான விஷயம் வாய். அப்ப பல் துலக்குவது நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆ எதன் மூலமாக நாம் பல் துலக்குவது? பல் துலக்கும்போது எதை நாம் பயன்படுத்துறது? அப்படின்னு சொன்னா, பொதுவாக வாயை காயப்படுத்தாத பசுமையான குச்சியின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? பல் துலக்குவது சுன்னத்தாகும். அதாவது நம்முடைய பல் துலக்கும் பொழுது, அ பல் துலக்கும் பொழுது, எந்த குச்சியை கொண்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த குச்சியினால நம்முடைய வாய்க்கும், நம்முடைய பற்களுக்கும், நம்முடைய ஈறுகளுக்கும் என்ன செய்யக்கூடாது? எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சியின் மூலமாக பல் பல் துலக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. அராக் அப்படி சொல்லக்கூடிய ஒரு குச்சி. அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட குச்சி அது. இன்னும் சில இடத்துல பார்க்கிறோம் மிஸ்வாக்ன்னு சொல்லுவாங்க. மிஸ்வாக்ன்னா பல் துலக்குவது. ஆனா அந்த ஒரு குச்சிக்கு அது பேர சூட்டிட்டாங்க. மிஸ்வாக் குச்சின்னு வச்சுக்கிறாங்க. அந்த பேருக்கு அத சூட்டிட்டாங்க. அதனால அது மிஸ்வாக்ன்னே என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டுருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சி என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிகமாக பரிச்சயப்பட்ட ஒரு பொருள் என்ன சொன்னா, வேப்பங்குச்சிம்பாங்க. வேப்பங்குச்சிய கொண்டு என்ன செய்வாங்க? பல் துலக்குவாங்க. அதனால மிருதுப்படுத்தி என்ன செய்வாங்க? பல் துலக்குவாங்க. ஏன் அது மிஸ்வாக்கோட அந்த மிஸ்வாக் குச்சி, மிஸ்வாக் சொல்லி சொல்லி பழகிட்டாங்க இல்லையா? அது போன்ற ஒரு குச்சி தான் இந்த வேப்பங்குச்சி. இது எதனால? இது நல்லா மிருதுப்படுத்தி, ஒரு பிரஷ் போல அத அமைச்சு, நல்லா அத சமைச்சு என்ன செய்வாங்க? சமைச்சோன்னா அதெல்லாம் நல்லா அத மென்னு அத சவைச்சு மெருதாக்கி, அப்புறம் என்ன செய்வாங்க? பல் துலக்குவாங்க. அதனால பல்லுக்கோ, ஈறுகளுக்கோ எந்த இது என்ன செய்யாது? காயப்படுத்தாது. அது ஒரு பிரஷ் மாரி ஆயிரும். அப்ப நம்ம அத நினைச்சு அத பயன்படுத்தலாம். அப்ப இது நம்ம காலத்துல உள்ள விஷயம் அது. பல் துலக்கும் பொழுது வலது கை, இடது கை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பயன்படுத்திக்கலாம்.
மார்க்கத்தில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பல் துலக்குவோர் வலது கை இடது கை ரெண்டு ரெண்டு கை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பிரஷ் இல்ல, குச்சியும் இல்லை அப்படின்னா கைகளை கொண்டு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம நம்முடைய பற்களை மன்னிச்சுக்கலாம், வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். சரி. அப்ப இந்த பற்களை சுத்தப்படுத்துவது என்பது, வாயை சுத்தப்படுத்திக் கொள்வது என்பது முதன்மையான விஷயம். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத் தரக்கூடிய விஷயம். இது மறுமையில கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இம்மையில என்ன பாக்கியம் கிடைக்கும்? இம்மையில பல் துலக்குவதனால என்ன பாக்கியம் இருக்கு அப்படி சொன்னா, உண்மையிலேயே பல் துலக்கக்கூடிய வழக்கம் நம்மிடத்துல இருக்குன்னு சொன்னா, உண்மையிலேயே அது நம்முடைய பற்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்துல அந்த ஈறு சொல்றாங்க இல்லையா? பற்களை தாங்கி இருக்கக்கூடிய ஈறு. அது என்ன செய்யும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, அது மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது ஒரு சந்தோஷத்த, மகிழ்ச்சி என்ன செய்யும்? ஏற்படுத்தும். அதனால ஆரோக்கியமான முறையில எதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஆரோக்கியமான முறையில எது நமக்கு சிறந்ததோ, எதை கொண்டு நம்முடைய பற்களை உறுதிப்படுத்தக்கூடிய, பற்களை சுத்தப்படுத்தக்கூடிய உபகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதை கொண்டு நம்முடைய பற்களை சுத்தப்படுத்திக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்பில் நம்ம என்ன செய்யலாம்? சுத்தம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை கடமைகள். நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்தோம். அது என்ன பாடம் அப்படி சொன்னா, இயற்கை தேவை நிறைவேற்றுவது. இங்க இயற்கையான கடமை. இயற்கையான கடமை பற்றி பார்க்க போறோம். ஓகேவா? முதல்ல பல் துலக்குவருடைய பாடத்த பார்த்தோம். அது தனி சப்ஜெக்ட்டாவே இந்த புக்ல நினைச்சுக்கிறாங்க குடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்போதுமே தூக்கத்த எழுந்துட்டா நினைச்சு கண்டிப்பாக பல் துலக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். 2வது இயற்கை கடமை. இதுக்கு இயற்கையான சுன்னத்த தான் பொறுத்தவரைக்கும், இதற்கு இயற்கையான பண்புகள் என்று சொல்லப்படும். ஏனெனில், இறைவன் மனுஷனை படைத்து அவனுக்கு சில வழிகாட்டலும் ஏற்படுத்தி குடுத்திருக்கிறான். இயற்கையாவே செய்கின்ற சில வழிகாட்டல குடுத்திருக்கிறான். அந்த விஷயங்கள் என்ன அப்படி சொன்னா, ஒரு 5 விஷயத்த ஒரே நேரத்துல ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இயற்கை கடமை. இது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? செய்யணும் அப்படிங்கிற ஒரு 5 விஷயத்த நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல் ஃபித்ரத்து ஹம்ஸ். இயற்கை மரபுகளில் நல்ல ஒரு 5 விஷயங்கள். 5 விஷயங்களும் இயற்கை மரபுகளில் அடங்கும்னாங்க. அல் ஃபித்ரத்துல் ஹம்ஸ். 5 விஷயங்கள் இயற்கை மரபுகளில் அடங்கும். இயற்கையான சுன்னத் இதெல்லாம். நினைச்சீங்களா இது இயற்கையான சுன்னத், இயற்கையான கடமை இது. அது என்ன அப்படி சொன்னா, அல் ஹிதால். அல் ஹிதான் அப்படி சொன்னா கத்னா செய்வது. இஸ்திஹ்தாத் அப்படி சொன்னா சவர கத்தியை பயன்படுத்துவது. நத்துஃபுல் இப்த். அக்குள் முடிகளை அகற்றுவது. தக்லிமுல் அல்ஃபார். நகங்களை வெட்டுவது. வகஸ்ஸு ஷாரிப். மீசியை கத்தரிப்பது. இந்த 5 விஷயம் இயற்கையாகவே இறைவன் நினைச்சிருக்கிறான், நமக்கு ஏற்படுத்தி இந்த 5 விஷயங்களை இயற்கையாவே செய்து, இயற்கை மரபு இது. இது இன்னொரு செய்தியில சொல்லும் பொழுது, சுன்னத்துல் அன்பியா அப்படின்னாங்க. நபிமார்களுடைய சுன்னத், நபிமார்களுடைய வழிமுறை. இயற்கையாக இந்த விஷயங்களை செய்வது நபிமார்களுடைய ஒரு வழிமுறையில உள்ளதாகும். அதே போல மனித சமூகத்தை இறைவன் சொல்லும் பொழுது இந்த 5 விஷயங்கள் நினைச்சிருக்கிறான், இயற்கை மரபாகவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது விஷயம் விருத்த சேதனம், கத்னா செய்வது. 2வது விஷயம் சவர கத்தியை பயன்படுத்துவது. 3வது விஷயம் அக்குள் முடிகளை களைவது. 5வது விஷயம் 4வது விஷயம் நகங்களை வெட்டுவது. 5வது விஷயம் மீசையை கத்தரிப்பது. இந்த 5 இயற்கை மரபு இது. இது இயற்கையாவே செய்ய வேண்டிய ஒரு கடமை இது.
கண்டிப்பாக இது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு கடமை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில 5889 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5889 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல 257 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல 259. இது இயற்கை மரபு. இதை கண்டிப்பாக எல்லாரும் என்ன செய்யணும். இதுல சில விஷயங்கள் இதுல பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும். சில விஷயங்கள் ஆண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? அதனால இதுல இந்த 5 விஷயத்தையுமே என்ன செய்யக்கூடாது, பொதுவாக எடுத்துக்கூடாது. இதுல எது பொதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மினிட்ஸ். 4வது விஷயம் நகங்களை வெட்டுவது. 5வது விஷயம் மீசையை கத்தரிப்பது. இந்த 5 இயற்கை மரபு. இது இயற்கையாவே செய்ய வேண்டிய ஒரு கடமை. இது கண்டிப்பாக இது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு கடமை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில 5889 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5889 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல 257 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல 259. இது இயற்கை மரபு. சில ஆண்களை குறித்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அப்படி இதுல எது பொதுவோ அதை நம்ம எடுத்துக்கிறணும். எது ஆண்களுக்குள்ளது என்ன செய்யணும், அதை அவங்க விட்டுறணும். இப்ப இதுல முதல் விஷயம் கத்னா செய்வது, விருத்த சேதனம் செய்வது என்பது குறிப்பாக நீங்க பெண்களாக இருக்கிறதுனால நம்முடைய வீட்டுல பிள்ளைகள், நம்மளுடைய ஆண் குழந்தைகள் பெற்றெடுப்போம். பெற்றெடுக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், அந்த பிள்ளைகளுக்கு அந்த கத்னா செய்வதை வழக்கமாக்கி கொள்ளலாம். ஏன்னா அது இயற்கை மரபுல உள்ள ஒரு விஷயம். அதை தள்ளி போடுவது. ஆனா உலமாக்களுடைய கருத்து என்ன அப்படி சொன்னா, உலமாக்கள் இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யணும், விருத்த சேதனம் செய்யணும், கத்தலாம் செய்யணும் பிள்ளைகளுக்கு. ஆண் பிள்ளைகளுக்கு அவங்க பிறந்துட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியும் அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சுக்கலாம், அதை செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சமூகத்துல ஒரு ஒரு விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இருக்குன்னா, 7வது நாள் அக்கீகா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 7வது நாளே கத்தனா செய்வாங்க. அப்படி 7வது நாள்லாம் கத்தனா செய்யணுங்கிறது எந்த இடத்துல ஹதீஸ்ல இல்ல. பொதுப்படையாக எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கத்னா செய்யணும். இப்ப கத்னா செய்வது என்பது இயற்கை மரபுகள்ல ஒண்ணு. அதை ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்க, அதை ஏன் வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கத்னாங்கிற இந்த சுன்னத், இந்த வழிமுறை யாருடைய காலத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி தான் என்ன செஞ்சாங்க, கத்னா செய்வது நமக்கு என்ன செய்யறாங்க, வழக்கமாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிமுறை தான் அது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் 80வது வயசுல என்ன செஞ்சாங்க, கத்னா செஞ்சாங்க. அதனுடைய வழிமுறையாக தான் நம்ம நினைச்சிருக்கிறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் கத்னா செய்வது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதை செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை என்ன செய்றாங்க, இன்னைக்கு பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின் மூலமா நமக்கு நிறைய இயற்கை அதான் சொல்றோம் இல்லையா, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது கேட்டா நமக்கு என்ன செய்யும், தெரியும். அப்ப மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது உண்மையிலேயே மனிதனுக்கு என்ன செய்யப்படுறதா இருக்கும், அதுல ஒரு ஃபவாயிது கண்டிப்பா இருக்கும், ஒரு பலன் இருக்கும். ஒரு விஷயத்த இயற்கை மரபுல இறைவன் அதை மனிதர்களுக்கு ஆக்கி இருக்கிறான்னு சொன்னா, கண்டிப்பா அது மனிதனுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதுல ஒன்றுதான் கத்னா. அத நம்ம மேற்கொண்டு நிறைய விஷயங்கள தெரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? சரி. பெண்களுக்கும் அந்த மாதிரியான ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அ இவன் மாலிக் மதுஹப் பின்பற்றக்கூடிய சில பெண்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு என்ன செய்வாங்க, கத்னா செய்வத அத வலியுறுத்தி சொல்லுவாங்க. ஆனா அப்படி எப்படி வரக்கூடிய அந்த மாதிரியான ஹதீஸ்கள் பலகீனமான ஹதீஸ். பெண்களுக்கு என்ன செய்ய கிடையாது, கத்னா கத்னாங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய முடியுது. சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்ன சொன்னா, சவரக்கு இஸ்திஹ்தாத் அப்படின்னு சொன்னா சவரக்கத்தியை பயன்படுத்துவது. இது பொதுவான விஷயம். சவரக்கத்தியை பயன்படுத்துவது என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது முடிகளை அகற்றுவது. சவரக்கத்தியை கொண்டு என்ன செய்வது, முடிகளை அகற்றுவது. அப்ப இது நமக்கு பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதாவது மறுமறுப்பினுடைய முடியை களைய வேண்டும் என்பதற்கு சவரக்கத்தியை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆ
இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எதுல வந்து ஆஹ் இலகுவான முறையில முடிகளை களைவதற்கு எந்த மாதிரியான உபகரணங்கள் இன்னைக்கு பயன்படுத்தப்படுதோ அந்த அந்த பொருட்களை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கிறலாம். அப்போ சவரக்கத்தியை பயன்படுத்து என்பது மருமறுப்புகளுடைய முடியை என்ன செய்து களைவுதான். அது சவரக்கத்தியை பயன்படுத்துங்கிற அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்தியிருக்கிறான். அதே மாரி நத்ஃபுல் இப்த் அப்படின்னு சொன்னா அக்குள் முடிகளை களைவது. அக்குள் முடி அது வந்து வலியுறுத்தப்பட்ட இயற்கை மரபுல ஒரு விஷயம். ஏன் இத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அ சுத்தம். இதெல்லாம் வந்து சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம் இது. அப்ப இந்த முடிகளை களையாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது உடல்ல ஒரு பாதிப்பு என்ன செய்யும்? ஏற்படுத்தும். அது மனிதனுடைய என்ன சொல்றது? ஒரு அசௌகரியமான ஒரு நிலைய என்ன செய்யும்? கொண்டு போகும். மனிதன வந்து ஒரு ஒரு உற்சாகமாக, ஒரு புத்துணர்ச்சியாக அவன் என்ன செய்யாது இருக்காது. அப்போ இதெல்லாம் இயற்கையாகவே சுத்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தக்லீமுல் அல்ஃபார் அப்படின்னு சொன்னா, நகங்களை வெட்டுவது. இப்ப நகங்களை வெட்டுறத பத்தி தான் கொஞ்சம் நம்ம விரிவா படிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக வந்து இன்னைக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் நகங்கள வந்து இன்னைக்கு அழகுக்கா என்ன செய்றாங்க, அத வளர்க்குறாங்க. அதை அழகுக்காக ஸ்டைலிஷா இன்னைக்கு என்ன செய்றாங்க கொண்டு போறாங்க. வெளிநாட்டு கலாச்சாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நகங்கள நீளமாக வளர்க்கிறது, அதுல டிசைனாக, அதுல சில பொருட்கள தொங்க விடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க. இது மார்க்கத்துல முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியிலும் இந்த மாரியான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். படிக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நகங்களை வளர்க்கக் கூடாது. நகங்களை வெட்டுவது இயற்கை மரபுல ஒரு விஷயம். இயற்கை மரபுகள்ல ஒரு விஷயம். அது அழகுக்கோ எந்த இதுக்கும் என்ன செய்யக்கூடாது, வைக்கக் கூடாது. கண்டிப்பாக அது என்ன செய்யப்பட வேண்டும். அது வெட்டப்பட வேண்டும். அதை அப்படி நீளமாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். அதே நேரத்துல குறிப்பிட்ட விரல்களுடைய நகங்கள வளர்க்கிறது. இதெல்லாம் மார்க்கத்துல முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்ன செய்யணும்? கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, மீசை கத்தரிப்பு. அது இப்ப அது ஆண்களுக்கான ஒரு விஷயம். ஆண்களுக்கான ஒரு அம்சம் அது. பொதுவாக இன்னைக்கு வந்து மீசையை கத்தரிப்பது, அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அ இன்னைக்கு வீடுகள்லயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மீசையை கத்தரிக்கக்கூடிய ஒரு நிலை எல்லா வீடுகளும் இருக்குது. ஆனா அதோட சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, தாடியை வளர விடுவது. இது வந்து பெண்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. ஏன் சொல்றேன் அப்படி சொன்னா, இன்னைக்கு தாடி வைக்கக்கூடிய ஆண்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் விரும்புறதில்ல அப்படியான ஒரு நிலையை பார்க்கிறோம். கணவனே தாடி வச்சா, கொஞ்சம் தாடி ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மனைவிகள் நிலையை பார்க்கிறோம் நம்ம. உண்மையிலேயே மார்க்கம் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது. தாடியை பற்றியான புரிதல் சரியான நம்முடைய பெண்கள்ட்ட இல்லாதனால தான் இன்னைக்கு என்ன செய்றாங்க, தாடிய புறக்கணிக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள பார்க்கிறோம். ஆனா மீசையை கத்தரிப்பதோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தாடியை வளர விடுவது. தாடியை வளர விடுவது அப்படிங்கிறது வந்து மீசையோடு சொன்ன ஒரு விஷயம் அது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள். ஒ ஒகாலிஃபுல் மஜூஸ் அப்படின்னா, மஜூசிகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? மாறு செய்யுங்க. மஜூசிகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? மாறு செய்யுங்க. இன்னொரு இடத்துல சொன்ன ஒகாலிஃபுல் முஷ்ரிக்கீன். முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? மாறு செய்யுங்க. தாடிய வளர விடுங்க. மீசிய ஒட்ட நறுக்குங்கள் என்று இப்னு உமர்ல அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திய நாம் பார்க்கிறோம். மேல சொன்ன மஜூசிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், தாடிய வளர விடுங்கள், மீசிய கத்தரியுங்கள் அப்படிங்கிற செய்தி வந்து முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 260வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆ அதே மாரி இணை வைப்பவர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரில 5892 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து தாடியோட சேர்த்து மீசையோட சேர்த்து தாடியை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸ். அப்ப இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தாடி மொத்தமா ஷேவ் பண்ணிடுறாங்க. மீசை மட்டும் வளர வைக்கிறாங்க. இந்த மாரியான ஒரு வழிபாடு இந்த மாரியான ஒரு வழிமுறை நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு யூதனுடைய கலாச்சாரம். மீசைய வந்து பெருசாக வளர வைப்பது, தாடி வந்து ஷேவ் பண்றது, இது போன்ற விஷயத்த இன்னைக்கு நான் பார்க்கிறோம். சமூகத்துல ஆண்கள்ட்ட பார்க்கிறோம். பெண்களா நீங்க உங்களுடைய கணவன்மார்களுக்கோ, உங்களுடைய சகோதரர்களுக்கோ நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு தாடிங்கிறது ஒரு சுன்னத்துன்னு இன்னைக்கு பார்க்குறாங்க பாக்க. என்ன அப்படி சொன்னா, தாடிங்கிறது வாஜிப் அது. மீசிய கத்தரிப்பு தான் சுன்னத்து. தாடிய வளர விடுவது என்பது வாஜிப். அது கட்டாய கடமை. ஆனா இன்னைக்கு அது நெறைய ஆண்களுக்கு அத என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க எந்திரிச்சு வலியுறுத்துங்க. இது இயற்கை விஷயத்துல உள்ள ஒரு விஷயம் இது.
கண்டிப்பா அதை நம்ம நினைச்சு நம்ம பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாடியை வளர விட்டுருக்காங்க, மீசையை கத்தரிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கோ சென்றிருந்தால் இப்னு உமர்ல அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒண்ணு வருது. என்ன அப்படி சொன்னா, அதாவது இந்த தாடியை கத்தரிப்பு என்பது எப்போ அப்படி சொன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தாடி வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னுடைய எட்ஜ் சைடு என்ன செய்யலாம், சைட என்ன செஞ்சுக்கலாம், அழகுக்காக வேண்டி வேணா அதை ஒதுக்கிக் கொள்ளலாம் தவிர, தாடியை முழுமையாக மலிப்பதோ, தாடியை வந்து வெட்டுவதோ மார்க்கத்துல எந்த இதுவும் செய்யப்படல, சொல்லப்படல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி. இது வந்து எப்படி உலமாக்களுடைய விஷயம் என்ன அப்படி சொன்னா, ஒட்டுமொத்தமாக தாடியை மடிப்பது என்பது உலமாக்களுடைய கருத்து என்னன்னா, அது ஹராம்னு சொல்ட்டாங்க. தாடியை ஷேவ் பண்றது என்பது, தாடி இல்லாம இருப்பது என்பது அது ஹராம். அது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல்ன்னு சொல்லி ஒட்டுமொத்த உலமாக்களும் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களோட சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கத்துல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படி சொன்னா, ஒரு ஹதீஸ்ல வருது. என்ன அப்படி சொன்னா, 10 விஷயங்கள் இயற்கை மரபுகள் அடங்கும்னாங்க. இப்ப நம்ம 5 விஷயம் பார்த்திருக்கிறோம். இந்த 5 விஷயம் போக இன்னொரு 5 விஷயம் இருக்குது. அத வந்து இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திய பார்க்கிறோம். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் 261. 261 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது என்னது அப்படி சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அஷ்ருன் மினல் ஃபித்ரா 10 விஷயங்கள் இயற்கை மரபுகளில் அடங்கும். அவை என்ன அப்படி சொன்னா, வக்கஸ்ஸு ஷாரிப் மீசையை கத்தரிப்பது, அதே மாரி இஃபாஉல் லில்ஹியா அப்படி சொன்னா, அ தாடிய வளர்ப்பது, சிவாக் பல் துலக்குவது, முதல் விஷயம் மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர விடுவது, 3வது வந்து பல் துலக்குவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, வ இஸ்தின்ஷாக் இஸ்தின்ஷாக்குல் மா நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, வகஸ்ஸுல் அத்ஃபார் 5வது விஷயம் வந்து நகங்களை வெட்டுவது, 6வது விஷயம் வகஸ்ஸுல் பராஜிம் அ விரல் கணுக்களை கழுவுவது. அதாவது கையினுடைய விரல்களுக்கு இடையில என்ன செய்றது? கழுவுறது. விரல் கணுக்களை கழுவுவது அப்படின்னா, விரல்களுக்கு இடையில நல்லா சுத்தம் செய்வது. மீசை கத்தரிப்பது, முதல்ல மீசை கத்தரிப்பது, 2வது தாடியை வளர்ப்பது, 3வது பல் துலக்குவது, 4வது நாசிக்கு அதாவது மூக்குக்கு நீர் செலுத்துறது, 5வது வந்து நகங்களை வெட்டுவது, 6வது வந்து விரல் கணுக்களை கழுவுவது, 7வது நத்ஃபுல் இபித் அப்படின்னு சொன்னா அக்குள் முடிகளை கழுவது, 7வது வந்து அக்குள் முடிகளை அகற்றுவது, 8வது வஹல்குல் கானி மர்ம உறுப்பு முடிகளை மலிப்பது, 9வது வந்து அ மலஜலம் கழித்த பின்னர் சுத்தம் செய்வது. மலஜலம் கழித்த பின்னர் தண்ணீரால் துப்புரவு செய்வது. 9வது. 10வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவர் அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முஸ்தாப் இப்னு ஷைபா என்பவர் தான் இந்த செய்தி சொல்றாரு. சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நான் அந்த 10வது விஷயத்த மறந்துட்டேன். அது என்னவாக இருக்கு சொன்னா, மல்மலா அப்படின்னு சொன்னா, வாய் கொப்பளிக்கிறது. 10வது விஷயம் வந்து வாய் கொப்பளிக்கிறதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வாய் கொப்பளித்து தான் இருக்கும். அப்படின்னு என்ன செஞ்சாரு? அவர் சொல்றாரு. அப்போ 10 விஷயங்கள் இதுவும் இயற்கை மரபுல உள்ள ஒரு விஷயம் இது. இதுல 5 விஷயம் ஏற்கனவே தெரியும். அது போக இதுல எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விரல் இடுக்குகள்ல சுத்தம் செய்யறது. விரல் இடுக்குகள்ல சுத்தம் செய்யறது. அதே மாரி அ நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. அதே மாரி மலஜலம் கழித்த பின்னர் கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டிய உறுப்புகள். அப்புறம் வாய் கொப்பளிக்கிறது. அப்ப இது வந்து இயற்கை மரபுல உள்ள 10 விஷயங்கள். இப்ப நாசிக்கு தண்ணீர் புகட்டுறது, விரலுக்கு இடையில வந்து
தண்ணீர் விட்டு கழுவுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உதுவுல என்ன செஞ்சிரும் உள்ள வந்துரும். உது செய்யும் பொழுது என்ன செஞ்சிரும் உள்ள வந்துரும். அதனால இது பிரச்சனை இல்ல. ஆனா இது எல்லாமே இயற்கையுடைய மரபாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக இத நாம் இந்த விஷயத்துல பேணுதலாக இருக்க வேண்டும். இது இயற்கையாக நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த முன்னால் சொன்ன 5 விஷயங்கள், அதுக்கு அடுத்து சொல்லப்பட்ட 5 விஷயங்கள கண்டிப்பா பேணக்கூடிய மக்களா நம்ம மனுஷி நம்ம இருக்கணும். இத வந்து இந்த சுத்தம் செய்யக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவ, 3 நாளைக்கு ஒரு தடவ, அல்லது 1 வாரத்துக்கு ஒரு முறை என்ன செஞ்சுக்கலாம் இத சுத்தம் செய்து கொள்ளலாம். பொதுவாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இதனுடைய கால அளவு என்பது 40 நாட்கள். 40 நாட்கள் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, சுத்தம் செய்யாம இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயம். 40 நாளுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், சுத்தம் செய்யலாம். அதற்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சுத்தமா இருக்கும் நாம் நினைத்தால், சுத்தமா நம்ம இருக்கணும். நம்ம நம்மள எப்பவுமே வந்து தூய்மையா வச்சுக்கிறணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, என்ன குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா, சுத்தம் ஈமான்ல பாதி அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அங்கே தூய்மையுடையவர்கள்லாம் இருப்பாங்க. அல்லாஹ் வந்து தூய்மையுடையவர்களை நேசிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம எப்போதும் நம்மள மன்னிச்சு நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை யாரு செய்யலையோ, இந்த விஷயங்கள இந்த 5 விஷயங்களை அடுத்து சொல்லப்பட்ட 5 விஷயங்களும் யார் அதுல பேணுதல் இல்லையோ, யாரு செய்யலையோ, அவங்க வந்து சுன்னாவுக்கு நேர் மாற்றமானவங்க. சுன்னாவுக்கு நேர் மாற்றமானவங்க. அவங்க வந்து சொல்லப்போனா சுன்னாவுக்கு மாறு செய்தவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல அவங்க வந்துருவாங்க. அதனால கண்டிப்பாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக இதை சொல்லிக் கொடுத்து நிச்சயம் வளர்க்க வேண்டும். இது இயற்கை மரபுல உள்ள விஷயம். இதை சரியான முறையில பேணி நடக்கக்கூடிய மக்கள் நாம் நினைச்சு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அதனால பல் துலக்குவது இயற்கை கடமைகள். இந்த 2 விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம். பல் துலக்குவது எப்படி மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல இயற்கை கடமைகள் சொல்லி 5 விஷயங்களும் அதோடு சேர்த்து 5 விஷயங்கள் 10 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பேணிடக்கூடிய மக்கள் நம்ம நினைச்சு நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்புல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு சகோதரர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. சாரா அப்படிங்கிறவங்க. சிறு தொடக்கில் ஒழு இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது. அப்ப நான் முன்னாடியே தெரியாமல் ஓதியிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? தெரியாமல் செஞ்ச அமலுக்கு எதுவும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். பிரச்சனை கிடையாது. பொதுவாக வந்து மாதவிடாய் காலங்கள்ல என்ன செய்யக்கூடாது? குர்ஆன் ஓதக்கூடாது. அதுல வந்து சில விஷயத்துல மட்டும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு இது சாய்ஸ் குடுத்திருக்கிறாங்க. அது என்ன சாய்ஸ் அப்படின்னு சொன்னா, சாரி நான் மறந்துட்டேன். அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பெருந்தொடக்கூடியவர்கள் செய்யக்கூடாத காரியம் சொல்லியிருக்கிறோம். அதுல வந்து மாதவிடாய் என்ன செய்யப்படல? வரல. ஹைலுடைய என்ன செய்யல? வரல. அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? குர்ஆன் மறந்து விடுமோங்கிற பயம் வந்தா கண்டிப்பா என்ன செய்யலாம்? குர்ஆன் ஓதிக்கலாம். ஹைலுடைய பெண்களுக்கு அது ஹலால் தான். ஓதிக்கலாம். ஹைலுடைய பெண்களுக்கு வந்து குர்ஆன் ஓதுறது ஹலால் தான். ஓதிக்கலாம். ஆனா சுத்தப்படுத்திக் கொண்டு என்ன செய்யலாம் அவங்க? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அப்புறம் வந்து உது உது இல்லாம குர்ஆன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நாங்க படிச்சப்போ வந்து அது குர்ஆன் ஓதுறதுக்கு உது அவசியம் இல்ல, கட்டாயம் இல்ல அப்படின்னு படிச்சிருக்கேன் நான். இல்ல. அது நமக்கு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நினைவுபடுத்தியிருக்கிறோம். அதாவது சிறுதொடுக்கு ஏற்பட்டவங்க, இப்ப உளு முறியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கண்டிப்பாக குர்ஆன வந்து ஓதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க என்ன செய்யணும்? உளு செய்யணும். ஏன்னா வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன். அதை தூய்மையானவர் தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தொடமாட்டாங்க. அப்படிங்கிற வசனம் 56 அத்தியாயத்தினுடைய 79 வசனம் வருது இல்லையா? அப்ப அத அந்த வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படி சொல்லிட்டு அதோட அதான். மூலநேடு. அது மலக்குமார்கள் குறித்து பேசக்கூடிய ஒரு வசனம் அது. மலக்குமார்கள் தான் என்ன செய்வாங்க? சுத்தமா இருந்து அந்த குர்ஆன தொடுவாங்க. அப்போ அத வச்சு அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது மலக்குமார்களே அந்த குர்ஆனை தூய்மையான நிலையில என்ன செய்றாங்க? தொடுகுறாங்க. அப்போ நாமளும் அந்த குர்ஆன என்ன செய்யணும்? தூய்மையான நிலையில என்ன செய்யணும்? தொடணும், ஓதணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுகின்ற விஷயம். பெரும்பாலும் 4 இமாம்கள் சொல்றோமா இல்லையா? இமாம் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக். இந்த 4 இமாம்களுமே ஒண்ணா ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். சுத்தமான நிலையில குர்ஆன் எடுத்து ஓதுறது தான் சிறந்தது அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க.
ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பெரும்பான்மையான அறிஞர்களும் நினைச்சிருக்கிறாங்க குரானை வந்து உது இல்லாம நினைச்சு கூட ஓதக்கூடாதுன்னா பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. அதனால அந்த புக்கை நான் மேற்கோள் காமிச்சேன். இங்க சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்துமே பெரும்பான்மையான உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யோகவித்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஒரு புக்கு தான் இது. அதனால நீங்க எந்த சந்தேகம் கொள்ள வேண்டாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த புக்கையே மேற்கோள் காட்டுங்க. நாங்க அந்த புக்கு தான் படிக்கிறோம், இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க தாராளமா காட்டலாம். ஓகேவா? இது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க பஷீர் புர்தோசி உஸ்தாத் பஷீர் புர்தோசி அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பாட்டு வந்திருக்குது. முதல் பாட்டு அப்படின்னா இபாதத்து சார்ந்த சட்டங்கள், 2வது பாட்டு வந்து அமலாத்து சார்ந்த சட்டங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுகிறோம் நீங்க என்ன செய்யுங்க, அஃப்ரா சிஸ்டர்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புக் வேணுங்கிறத என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கலாம். சரி, இந்த வகுப்பு எதுவும் டவுட் இருக்குதா உங்களுக்கு? இல்ல முடிச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து உதுவும் அதனுடைய சட்டங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வரக்கூடிய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் மன்னிச்சியும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام.